Starting with which one of the following statement about production possibility friend air is not carried அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஃப்ரெண்ட் ஏர் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுனா இந்த கொஸ்டின் நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன்ஸ் பார்த்தலாம். இட்ஸ் அ கர்வ் which show the relation in production of two commodities in the economy with a limited resource சொல்றாங்கல்ல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து எடுத்துக்கிறேன். அக்ரிகல்ச்சர் செக்டர்ல ஒரு ஃபார்மர் வந்துன்னா ஒரு சீசன்ல அவர்கிட்ட இருக்கிற லிமிடெட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொன்னா எதா இருக்கலாம்? லேண்டா இருக்கும். வேற என்ன இருக்கலாம்? அவர்கிட்ட இருக்க ரா மெட்டீரியலா இருக்கும். வேற என்ன இருக்கலாம்னா அந்த சீசனுக்கு அவர் செலவு பண்ற வந்துன்னா மணியா இருக்கும். இது எல்லாமே வந்துன்னா லிமிடெட் ரிசோர்ஸ் ஃபார் வந்துன்னா ஒரு சீசனுக்கு அந்த ஃபார்மேட் இருக்கும். இந்த மணியை வச்சு அவர் என்ன பண்ணலாம்? சீட்ஸ் வந்துன்னா வாங்கலாம். வேற என்ன பண்ணலாம்? ஃபர்டிலைசர் வந்துன்னா வாங்கலாம். அதே மாதிரி வந்து இரிகேஷன் பண்றதுக்கு தேவையான செலவு எல்லாத்தையுமே இந்த மணியை வச்சுதான் அவர் பார்க்க வேண்டியதா இருக்கும். சோ இப்ப அந்த ஃபார்மர் வந்து என்னன்னா ஒரு சீசனுக்கு வந்து 2 இதை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. ஒன்னு என்னன்னா கார்ன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்லாட்டா விட்டுனா ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரி, இந்த ரெட் கலர் கர்வ் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை எதை காமிக்கும் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற லிமிடெட் ரிசோர்ஸ் காமிக்கும். அதாவது லேண்டு, அவர்கிட்ட இருக்கிற ரா மெட்டீரியல், அவர்கிட்ட இருக்கிற மணி வந்து காமிக்கிறேன். இந்த லிமிடெட் ரிசோர்ஸை வச்சு அவர் கம்ப்ளீட்டா வந்துன்னா கார்ன் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்னு வச்சுன்னு இருக்கிற எல்லா ரிசோர்ஸுமே நான் கார்னுக்கு மட்டும் தான் செலவு பண்ண போறேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டேன்னா அவரால் 60 பேக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதே அந்த அவர்கிட்ட இருக்கிற எல்லா ரிசோர்ஸுமே ரைஸுக்கு மட்டும் தான் செலவு பண்றாரு அப்படின்னா 12 பேக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. சோ இப்ப இந்த ஏ அண்ட் பின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஏ அண்ட் பி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ரிசோர்ஸை வந்துட்டு டிவைட் பண்றாரு. ஸோ டிவைட் பண்ணி அதாவது கானுக்கும் வந்து என்னன்னா சில ரிசோர்ஸை கொடுக்குறாரு. அதே மாதிரி ரைஸுக்கும் வந்துன்னா அந்த ரிசோர்ஸை கொடுக்குறாரு. அதனாலதான் அவருக்கு வந்து இங்க 60, 50, 10, 30 அப்படின்னு வருது. சரி, இப்ப இந்த ஏல இருந்து அவர் மேல வந்து என்னன்னா அதிகமான கானை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏல இருந்து நான் மேல அதிகமா கான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னா ரிசோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நான் ரிசோர்ஸை என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா எதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும்னா கானுக்கு வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி செலவு பண்ண என்ன ஆகும்? ரைஸஸுக்கு வச்சிருந்த ரிசோர்ஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி பில இருந்து வந்துன்னா கீழே அதிகமா வந்துன்னா ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னா இங்க ரிசோர்ஸ் என்ன ரைஸுக்கு வந்து என்னன்னா நான் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்க ரிசோர்ஸ் விட அதிகமா செலவு பண்ணணும். அது அப்ப என்ன ஆகும்? இந்த கானுக்கு வச்சிருந்த ரிசோர்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸ் ஃப்ரெண்ட்ல இருந்து என்ன லேர்னிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு 2 ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கங்க. 2 ப்ராடக்ட்டை வச்சு நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து என்னன்னா வச்சிருக்கிற ரிசோர்ஸ் வந்து கம்மியாகும். தட் இஸ் அ காம்ப்ரமைஸ் இன் வந்து என்னன்னா ப்ரொடியூசிங் ஒன் ப்ரொடக்ஷன் ஓவர் அதர். ஏதாவது ஒண்ணு இன்க்ரீஸ் பண்ணும்போது அதை பத்தி பேசுறதா வந்து இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஃப்ரெண்ட் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? The production possibility friend slopes downwards to the right as a resource are வந்து limited. ஸோ ஆக்சுவலி இந்த கிராஃப்லயே நம்ம அதான் பார்த்தோம். ஏதாவது இந்த ரெட் கலர் வந்து எதை காமிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்மளோட இதை வந்து அவர்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் இத்த லிமிடெட் ரிசோர்ஸ் இருக்கிறதா வந்துன்னா இந்த கர்வ் வந்து காமிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the different combination of வந்து various goods and service given in the available resource and the technology is denoted by the production possibility friend here. ஆக்சுவலி இது எல்லா செக்டருக்குமே வந்து பொருந்தும். நான் அக்ரிகல்ச்சர் செக்டர் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தேர்ட் வந்து பாருங்க, எனி பாயிண்ட் ஆன் ஆர் இன்சைட் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஃப்ரெண்ட் இஸ் அட்டைனபிள் அண்டர் த எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி அண்ட் ரிசோர்ஸ். இதுவுமே கரெக்ட். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு நமக்கு தேவையான அளவு எவ்வளவு வேணா வந்து இந்த இடத்துல அதாவது ரெண்டையுமே ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்ல ஒண்ணுதான் வந்து கம்ப்ளீட்டா ப்ரொடியூஸ் பண்ணலாம், இன்னொன்னு வந்து கம்ப்ளீட்டா ப்ரொடியூஸ் பண்ணலாம். வித்தின் த பாசிபிலிட்டி ஃப்ரெண்டுக்குள்ள நம்மளால ரிசோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆன் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஃப்ரெண்ட் the output of வந்து என்ன one commodity can be increased without changing on the output of another commodity. இதுதான் தப்பு. ஏன்னா நம்ம இப்பதான் பார்த்தோம் there is a compromise அப்படின்னு வந்து நடக்கணும்னு சொன்னேன். ஏன்னா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டியில 2 இது இருக்கும். ஸோ 2 இதுல ஏதாவது ஒண்ணு நான் இன்க்ரீஸ் பண்றேன், அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா இன்னொன்னுக்கு வச்சிருந்த ரிசோர்ஸ் வந்து கம்மியாகணும். அப்பதான் வந்து நம்மளோட வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால என்ன சொன்னோம்? டி தான் இன்கரெக்ட், மிச்சம் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆன்சர் வந்து டி தான் வரும். ஏன்னா அவன் கேட்கறது நாட் கரெக்ட். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இதுவுமே ஒரு நல்ல கொஸ்டின்ஸ். ஹவு இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஃபார் இண்டிவிஜுவல் குட் வந்து டிட்டர்மைன். இதுல கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரைஸ் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால இந்த ஸ்டேட்மெண்டே வந்து அப்ரோச் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துன்னா அதுக்கான என்னன்னு மட்டும் லேர்ன் பண்ணிட்டு வந்துடும். இதுல இதுக்கான சோர்ஸ் வந்து பாருங்க, என்சிஆர்ல டைரக்டாவே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்வேஸ் வந்து ரிமெம்பர் தட் எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் டைரக்டாவே என்சிஆர்ல இருந்து பிக் பண்றாங்க. அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து லேர்னிங் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் அப்படின்னு பார்த்தோம்னா 2 இருக்கு. ஒன்னு எலாஸ்டிக் குட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு இன் எலாஸ்டிக் ஆர் நான் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் செஞ்சாவே நம்மளால இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியும். இப்ப இந்த நான் எலாஸ்டிக் குட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருளோட பிரைஸ் என்னவா இருந்தாலுமே வந்து டிமாண்ட் வந்து என்னன்னா எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் நான் எலாஸ்டிக்.
there is a வந்து வளைவு நெளிவே இருக்காது, எப்போதும் there is a demand. இந்த மாதிரி குட் என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபுட் ரிலேட்டடான குட்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட் வந்து நான் எலாஸ்டிக் குட்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எலாஸ்டிக் குட்ஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு பொருளோட வந்து என்னன்னா விலை வந்து அதிகரிக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப என்னவும் சொல்லுவாங்கன்னா டிமாண்ட் வந்து குறையும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப அந்த பொருளோட விலை வந்து என்னன்னா குறையும் போது என்ன ஆகும்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா லக்ஸரி குட்ஸ் வந்து சொல்லுவாங்க. இது நல்லா ஞாபகத்துல வச்சோங்க, ஜஸ்ட் பேசிக்ஸ். எலாஸ்டிக்கும் நான் எலாஸ்டிக் குட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து டிஃபரெண்ட் தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப வந்து அவங்க கேட்டது என்னன்னா இந்த எலாஸ்டிக் குட்ஸோட டிமாண்டை வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது என்னென்ன ஃபேக்டர் தான் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டது. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பாருங்க, க்ளோஸ் சப்ஸ்டியூட் ஆஃப் வந்து என்னன்னா குட்ஸ் அப்படின்னு. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும், சப்ஸ்டியூட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ இப்ப சப்ஸ்டியூட் குட் படிக்கும்போது அதோட அட்டாச்சாக காம்ப்ளிமெண்ட் குட்டையுமே பார்த்தலாம். சப்ஸ்டியூட் குட் அப்படின்னா ஒண்ணு கிடையாது, அது பேரிலேயே இருக்கு. அதாவது நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச், கபடி மேட்ச் இதெல்லாம் வந்து சப்ஸ்டியூட்டா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா என்ன மீனிங், ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க ஈக்குவலண்டா இருக்காங்க. அதே மாதிரிதான் நம்மளோட குட்ஸ்லயுமே வந்து இப்ப டீ அண்ட் காஃபி எடுத்துக்கலாம். இப்ப டீ இல்லை அப்படின்னா காஃபிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சப்ஸ்டியூட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டீயோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு, காஃபி வந்து விலை வந்து சேமா தான் இருக்குன்னா டிமாண்ட் வந்து எதுக்கு இருக்கும், நம்மளோட வந்து காஃபிக்கு போயிடும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட்ல டீயோட விலை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா அதோட சப்ஸ்டியூட் கூட இருக்கிற காஃபியோட விலையுமே இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் வந்து காம்படிட்டிவ் டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சப்ஸ்டியூட் குட். காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் அப்படின்னா இது பேரிலே இருக்கு, ஜஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட் அதை ஆட் டுகெதர் பண்ணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டீ அண்ட் சுகர் வந்து சொல்லலாம், ரைட்டா? ஸோ இந்த சப்ஸ்டிட் குட் எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னா ஒரு குட்ஸோட வந்து பிரைஸ் எலாஸ்டிசிட்டியை வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட பிரைஸ் சேஞ்ச் பண்றதை பொறுத்து வந்து என்னன்னா லக்ஸரி குட்ஸோட வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆர் டிக்ரீஸ் ஆகும். இதுவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட வந்து பிரைஸ் எலாஸ்டிசிட்டி வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ இப்போ வந்து கொஸ்டினுக்கு வாங்கலாம். அவன் என்ன கேட்டிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பை த டிகிரி ஆஃப் வந்து என்னன்னா விச் குட் இஸ் நெசசரி ஆர் வந்து லக்ஸரி. இதான் பார்த்தோம். பிரைஸ் எலாஸ்டிசிட்டி பாக்குறதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்ஸ் வந்து நெசசிட்டியான்னு பார்ப்பாங்க இல்ல லக்ஸரியான்னு பார்ப்பாங்க. நெசசிட்டியா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் எலாஸ்டிக் சொல்லுவாங்க, லக்ஸரியா இருந்துச்சா இட்ஸ் எலாஸ்டிக் சொல்லுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா ஒரு ரைட்டா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பை தி எக்ஸ்டென்ட் டு விச் சப்ஸ்டியூட் ஆர் வந்து அவைலபிள், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். தேர்ட் பாருங்க, பை த ரேட் ஆஃப் இன்கம் க்ரோத். இங்க பாருங்க, இன்கம் பத்தி வந்து என்னன்னா இதோட கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு இதோட இன்கம் க்ரோத் எந்த மாதிரி ரேட்ல இருக்குன்னு சொல்லி அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், பிரைஸோட வந்து எலாஸ்டிசிட்டியை வந்து கம்பேர் பண்ண முடியாது. அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாயிரும். ஃபோர்த் பாருங்க, பை த ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வந்து குட்ஸ் இந்த கன்சியூமர் பட்ஜெட். அப்ப கன்சியூமரோட பட்ஜெட் என்ன சொல்லுவாங்க, அவரோட நெசசிட்டியை வந்து என்ன காமிக்கிற மாதிரி இருக்கும் சரியா. அப்ப நெசசிட்டியை வச்சு வரும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா வரும். அப்ப ஆன்சர் 1, 2 and 4. ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வந்து வரும், ரைட்டா? So again ஒரு நல்ல question. Which one of the following functions as an automatic stabilizer in the context of fiscal and monetary policy of a economy அப்படின்னு சொல்றாங்கல்ல. சில என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா fiscal and monetary policy நம்ம ஆல்ரெடியே வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். fiscal பாலிசிக்குள்ள எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து பட்ஜெட். பட்ஜெட்ல என்ன வரும் அப்படின்னா ரெண்டு வரும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிப்ட் அப்படின்னு வந்து படிப்போம். அதே மாதிரி வந்து என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு படிப்போம். ஜஸ்ட் வந்து என்னன்னா ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னா நம்மளோட மானிட்டரி பாலிசி. ஸோ ஆர்பிஐயோட வந்து என்னன்னா மானிட்டரி பாலிசி டூல்ஸ் இருக்கும். ஸோ மானிட்டரி பாலிசியில வந்து என்னன்னா ரெண்டு டூல்ஸ் வரும். ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குவாலிட்டியை வச்சு வந்து சேஞ்ச் பண்றது. இன்னொன்னு வந்து குவான்டிடேட்டிவ் டூல்னு சொல்லுவோம். ஸோ குவான்டிட்டியை வச்சு வந்து என்னன்னா சேஞ்ச் பண்றது. இந்த குவான்டிடேட்டிவ் டூல்ஸ்ல வந்து என்னன்னா நம்மளோட வந்து பேங்க் ரேட் அப்படின்னு ஒன்று வரும். அதே மாதிரி கான்செப்ட் வந்து என்னன்னா லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ இதுக்கு கீழே தான் வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ, அதே மாதிரி வந்து என்னன்னா இதுக்கப்புறம் வந்து ஓஎம்ஓ ஆப்ரேஷன்ஸ், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், இதெல்லாமே வந்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி டூல்ஸ். இது வந்து கவர்மெண்ட் பண்ற வந்துன்னா பிஸ்கல் பட்ஜெட் கீழே வரும். அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிலைசர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுல எது வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிலைசரா இருக்கும், ரெண்டுலையுமே நான் காமனா பார்க்கணும். பிஸ்கல்லையும் பார்க்கணும், மானிட்டரி பாலிசி டூல்ஸ் பார்க்கணும், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது டைரக்டாவே வந்து என்னன்னா நம்ம என்சிஏட்லேயே வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசி பொறுத்தளவுக்கு 4 விதமான ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிலைசர் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு பாருங்களேன், கார்பரேட் அண்ட் பர்சனல் இன்கம் டேக்ஸ். இது ரெண்டு எப்படி பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கானமி நல்லா பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா there is a ஹை எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் கிட்ட நல்லாவே கண்டிப்பா வந்துன்னா கையில காசு வரும், ஏன்னா சேலரி வந்துன்னா நல்லா இருக்கும். ஸோ அப்படி சேலரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே வந்து செலவு பண்ண ஆரம்பிப்போம். செலவு பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், மார்க்கெட்ல வந்து என்னன்னா இன்ஃபிளேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஃபிளேஷன்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு அளவுக்கு மேல போயிடுச்சுன்னா அது எக்கானமிக்கு நல்லது இல்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். பட் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டடா வந்து சிலது ஸ்டேபிள் பண்ணும். அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கார்பரேட் அண்ட் வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ். இது ரெண்டு எப்படி வந்து பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பர்சனல் இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்பரேட் டேக்ஸ் எல்லாமே வந்து ப்ரோக்ரஸிவ் இன் நேச்சர்னு சொல்லுவோம். ப்ரோக்ரஸிவ் அப்படின்னா
நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்துன்னா டாக்ஸோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ல. அதனால என்ன சொல்லிடும், மக்கள் கிட்ட அதிகமா காசு இருந்துச்சுன்னா டாக்ஸ் வந்து என்னன்னா அதோட பர்சன்டேஜ் அதிகரிக்கும். அதன் மூலம் வந்து என்ன இன்ஃபிளேஷன் இந்த மார்க்கெட்ல வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா எக்கானமி பூமா இருக்கும்போது. அதே இது அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்கு பாத்தீங்கன்னா, இது எப்ப ப்ளே ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லம் சொல்லுவாங்கல்ல, அதாவது ரெசெஷன் பீரியட்ல எக்கானமி போயிட்டு இருக்கும்போது மக்கள் கிட்ட என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துன்னா சுத்தமா காசு இருக்காது. ஏன்னா அப்ப அதிகமா வந்துன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும்போது பீப்பிள் கிட்ட நிறைய காசு இருக்காது. அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் வரணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து என்னன்னா 4 பிளஸ் ஆர் மைனஸ் 2 வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இப்ப எக்கானமிக்கு வந்து என்னன்னா இன்ஃப்ளேஷன் தேவை. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டடா வந்து என்னன்னா சில இது அன்எம்ப்ளாய்மென்ட் இன்சூரன்ஸ் வந்து என்னன்னா ஆல்ரெடி குடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாரி நெறைய வெல்ஃபேர் ஸ்கீம் உள்ள கொண்டு வரும்போது வந்து பீப்பிள் கிட்ட என்ன ஆகும் அப்படின்னா, கையில மணி போகும். பீப்பிள் கிட்ட மணி போகும்போது தே ஆர் ரெடி டூ ஸ்பெண்ட் அப்படில்ல. சோ அதனால என்னன்னா, இந்த 4 இதுமே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்கானமில ஆர் மார்க்கெட்ல இன்ஃப்ளேஷன வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் ரைட்டா? சோ அந்தபடி பார்க்கும்போது இங்க பாருங்களேன். கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தான்னா, எது ஆட்டோமேட்டிக் வந்துன்னா ஸ்டெபிலைசர் அப்படின்னு தான் கேட்டிருந்தான். நமக்கு டைரக்டாவே சொல்றோம். பர்சனல் இன்கம் டாக்ஸ் பார்ட் ஆஃப் வந்துன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிலைசர். மிச்சதெல்லாம் பாருங்க. ரிவர்ஸ் ரெப்போ, ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன்ஸ், பாண்ட் பிரைஸ் எல்லாமே வந்துன்னா ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி டூல்ஸ்குள்ள வந்துரும். சரிங்களா? இது நாட் ஆட்டோமேட்டிக் வந்து ஸ்டெபிலைசர் இருக்கும். அப்ப ஆன்சர் வந்துன்னா ஏ தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ப்ராட்லி போத் பர்த் அண்ட் டெத் ரேட் ஆர் லோ இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜ் ஆஃப் டெமோகிராபிக் டிரான்சிஷன் மாடல்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி என்னன்னா, இது டைரக்டா நம்மளோட என்சிஆர்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான சோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம 12th என்சிஆர்ல ஹியூமன் ஜியோகிராஃபியோட சாப்டர் 2 ஓட பேஜ் நம்பர் 14ல இந்த இமேஜ் வந்து அப்படியே கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல இருந்து என்ன லேர்னிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த டெமோகிராபிக் டிரான்சிஷன் தியரி என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு லீஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரில இருந்து மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி எல்லாமே இந்த டிரான்சிஷனை வந்து என்னன்னா கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுல 3 ஸ்டேஜா சொல்லுவாங்க. ஒன்னு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் 1 வந்துன்னா ஹையான ஃபிளக்சுவேட்டிங். யோசிச்சு பாருங்களேன். ஏன் இது வந்து ஸ்டேஜ் 1ல ஹை ஃபிளக்சுவேட்டிங்னா, ஒரு கண்ட்ரி அப்பதான் வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து ஆகிருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட 1947 எடுத்துக்கோங்க. சில கண்ட்ரி என்ன ஆகுனா சிவில் வாரம் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரி எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இந்த ஹை ஃபிளக்சுவேட்டிங் ஸ்டேஜ் 1க்குள்ள இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹையான வந்துன்னா டெத் ரேட் இருக்கும். அதே மாதிரி வந்து ஹையான வந்துன்னா பர்த் ரேட் இருக்கும். இது ரெண்டு ஏன் அதிகமா இருக்குன்னா, அந்த இடத்துல டெக்னாலஜி பெருசா இருக்காது. அதே மாதிரி பர்த் ரேட் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அதான் வந்துன்னா இனிஷியல் ஸ்டேஜ். பட் ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு வந்துன்னா மாறும்போது எக்ஸ்பேண்டிங் சொல்லுவாங்க. அதாவது பாப்புலேஷன் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகும். இது எப்படி அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன். இந்தியா 1970 அண்ட் 80ஸ்லாம் வந்துன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வந்து மக்கள் வாழ்றதுக்கு பழகிட்டாங்க. அதனால என்ன தேர் இஸ் a நேச்சுரல் இன்க்ரீஸ் இந்த பாப்புலேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 3 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அப்படியே 3வது ஸ்டேஜ் லோவான ஃபிளக்சுவேட் இருக்கும். இந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் எப்படி 3rd ஸ்டேஜ்ல வருது அப்படின்னா, ஸோ அவங்களோட மெடிக்கல் டெக்னாலஜி நல்லாவே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பூம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதனால என்ன ஆகும், டெத் ரேட் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகும். ரைட்டா? ஸோ கம்மியாயிரும். ஸோ பர்த் ரேட்டுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து என்ன கண்ட்ரோல் ஆயிரும். ஏன்னா த்ரூ த எஜுகேஷன் மூலம் வந்து என்னன்னா பீப்புள் கிட்ட நிறையவே ஒரு அவேர்னஸ் எஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னா தே கேன் நோ வந்து என்னன்னா ஹவு டு கண்ட்ரோல் தியர் ஃபேமிலி சைஸ். ரைட்டா? ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, லோ ஃபிளக்சுவேஷன் மோஸ்ட் ஆஃப் த டெவலப்டு கண்ட்ரி வந்து ஃபீல் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துல மிடில் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன எது நோக்கி போயிட்டு இருக்கோம், லோ ஃபிளக்சுவேட்டிங் நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கோம் இந்தியா அஸ் ஆஃப் நோ. ரைட்டா? ஸோ இதை வச்சு வந்து என்ன கொஸ்டினுக்கு வரங்க. அவ எதை கேட்டிருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா, போத் பர்த் அண்ட் டெத் ரேட் வந்து லோவா இருக்கு. எந்த டிரான்சிஷன் மாடல் அப்படின்னா லோவான வந்து ஸ்டேஷனரி ஸ்டேஜ் தான் வரும். ரைட்டா? ஸ்டேஷனரி ஸ்டேஜ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அந்த எண்ட் ஸ்டேஜ் தான் வந்து ஸ்டேஷனரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் வந்து டி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ புல் ஃபேக்டர் ஃபார் மைக்ரேஷன் சொல்றாங்களே. நம்ம மைக்ரேஷன்ல 2 விதமான ஃபேக்டர் இருக்கும். ஒன்னு வந்துன்னா புல் ஃபேக்டர், இன்னொன்னு வந்துன்னா புஷ் ஃபேக்டர். புஷ் ஃபேக்டர் மீன்ஸ் வந்துன்னா ஒரு கண்ட்ரில ஆர் ஆரிஜின் ஆஃப் த கண்ட்ரில ஏதாவது வந்து ஒரு சிவில் வார் போயிட்டு இருக்கலாம். இல்லையா உக்ரைன் வந்து கிரைசிஸ் மாதிரி போயிட்டு இருக்கலாம். அப்படி இல்லையா ஏதாவது கிளைமேட் சேஞ்ச்னால வந்து என்னன்னா அந்த கண்ட்ரில வந்து வாழ முடியாத வந்து சூழ்நிலை வந்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக என்ன இருக்குன்னா அங்க இருக்கிற பீப்புள் வந்து வேற வழி இல்லாம அடுத்த கண்ட்ரிக்கு போகணும். ஸோ அதுதான் வந்து புஷ் ஃபேக்டர். ஃபுல் ஃபேக்டர் அப்படியே வந்து ஆப்போசிட்டா இருக்கும். இதுல என்ன அப்படின்னா பிளேஸ் ஆஃப் வந்து என்னன்னா அந்த பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். லிவிங் கண்டிஷன்ஸ், பீஸ், ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி ஆஃப் லைஃப், ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி பிளசன்ட் கிளைமேட். இதுக்காக எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறாங்கன்னா அது வந்து ஃபுல் ஃபேக்டர் மைக்ரேஷனுக்கு வந்து வரும். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து இங்க பாருங்க, பி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஹை வேஜ் தான் வந்து ஃபுல் ஃபேக்டர். நேச்சுரல் டிசாஸ்டர், ஹவுசிங் ஷார்டேஜ், லோ இன்கம் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா புஷ் ஃபேக்டர் கீழே வந்துடும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்களே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல when the economy grows slowly than its potential the unemployment rate வந்து ரைசஸ் சொல்றாங்களே. ஆக்சுவலி இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா
இங்க சப்ளை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதாவது சப்ளை மீன்ஸ் வந்து என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்க்கு ரெடியா இருப்பாங்க. அதுதான் சப்ளை. பட் டிமாண்ட் மீன்ஸ் வந்துன்னா ஜாப் கொடுக்கறது வந்து என்னன்னா ஸ்லோவா இருக்கும். ஏன்னா இங்க எக்கானமிக் க்ரோ வந்து ஸ்லோலி தென் பொட்டன்ஷியல் அப்படின்னா டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு. ஆனா சப்ளை அதிகமா இருக்கு. அதனால என்ன ஆகும்? தேர் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரைஸ் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஸ்ட்ரக்சரல் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. இந்த இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வேர்டிங் தான் எரரா இருக்கு. occurs when the job are eliminated by change in the demand for particular good or due to automation சொல்றாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம இந்தியால 1990s வந்து நம்ம எல்பிஜி ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்பிஜி ரிஃபார்ம் கொண்டு வருதுன்னா என்னன்னா பிரைவேட்டோட பார்ட்டிசிபேஷன் உள்ள வருது. பிரைவேட் வந்தா நிறைய இதுல ஆட்டோமேஷன்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா there is a structural வந்து என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய ஜாப்ஸ் வந்து என்ன எலிமினேட் ஆகுது. அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பாருங்க ரெசெஷன் இந்த எக்கானமி லீட்ஸ் டு வந்து சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது கரெக்ட் தான். ஏன்னா ஒரு ரெசெஷன் நடக்கும்போது அந்த எக்கானமி என்ன ஆயிரும் அப்படின்னா நல்லாவே பூம் ஆயிட்டு இருக்கும். ஸோ பூம் ஆகும்போது ரெசெஷன் வருது அப்படின்னா அந்த இதுல சின்ன ஒரு வந்து என்னன்னா ஒரு சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் மீன்ஸ் மறுபடியும் அந்த எக்கானமி வந்து என்ன பூம் ஆகும். அப்ப வந்து என்ன எம்ப்ளாய்மெண்ட் நல்லா வரும். சரியா? இது பெஸ்ட் எதுக்கு சொல்லலாம்னா கோவிட் பீரியட்ல வந்துன்னா ஐடி செக்டர் நல்லாவே வந்துன்னா இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் த மெஷூர்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணும்போது நெகட்டிவ்ல எல்லாம் போகாது. தயவுசெய்து ஆல்வேஸ் வந்து என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்கானமில இருந்துட்டே இருக்கும். இதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா தேர் இஸ் வந்து அக்ரிகேட் டிமாண்ட். மார்க்கெட்ல எந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து என்னன்னா அக்ரிகேட் சப்ளை ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அப்பதான் என்ன சொல்லுவோம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குவலிபிரியம். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா யார் யாரெல்லாம் ரெடி டு ஒர்க் பண்ண இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா ஜாப் கிடைச்சிச்சு. பட் பீப்புள் ஹூ ஆர் நாட் ரெடி டு ஒர்க் இருப்பாங்களா அவங்களாம் என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிறத வருவாங்க. அதனால என்ன சொல்லலாம் அன்எம்ப்ளாய்மெண்டோட ரேட் வந்து மெஷர் பண்ணும்போது நெகட்டிவ்ல போகாது. அதுதான் இந்த லேர்னிங். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது என்னன்னா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பா இருக்கு. ஆன்சர் வந்து நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கேன். அதனால டி தான் வந்து நாட் கரெக்ட். ரைட்டா? சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். த அமௌண்ட் பை விச் த ஈக்குலிபிரியம் லெவல் ஆஃப் ரியல் ஜிடிபி எக்ஸீட் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ஆஃப் ஜிடிபி இஸ் கால்ட்னு சொல்றாங்களே. இங்க ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ஆஃப் ஜிடிபினா ஃபர்ஸ்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது என்ன டிமாண்ட் மார்க்கெட்ல எந்த அளவு டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு சப்ளை இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனில வந்து என்ன அப்படின்னா சின்னதா எடுத்துக்கலாம் 100 பேர் வந்து என்னன்னா அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னா அந்த 100 பேர் குவாலிஃபிகேஷன் ஏத்தாப்புல சப்ளை அதாவது ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல். பட் இதையும் தாண்டி ரியல் ஜிடிபி எக்ஸீட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கான்செப்ட் என்னன்னா இன்ஃபிளேஷனரி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஃபிளேஷனரி கேப் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா இந்த அக்ரிகேட் சப்ளையை விட அக்ரிகேட் டிமாண்ட் வந்து ரொம்பவே எக்ஸஸா இருந்துச்சு அப்படின்னா அது எதை கிரியேட் பண்ண விடும் அப்படின்னா இன்ஃபிளேஷனரி கேப்பை கிரியேட் பண்ணிவிடும். இந்த பேர்லயே இருக்கு இன்ஃபிளேஷன்ஸ். அப்ப என்ன ஆகும் மார்க்கெட்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபிளேஷன் வந்து வரும். இன்ஃபிளேஷன் மார்க்கெட்ல வந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா எக்கானமிக் நல்லதுல. அப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் சரி இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா சப்ளை சைடை வந்து என்னன்னா இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது என்ன ஆகும் இந்த எக்ஸஸ் டிமாண்டை வந்து என்ன அப்படின்னா ஈக்குவலேட் பண்ணும்ல அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா ஆல்ரெடி வந்து என்னன்னா இருந்த சப்ளை தான். அதுக்கப்புறம் நம்மளால எக்ஸஸா வந்து கொடுக்க முடியாது. தட் இஸ் ஆல்ரெடி பீப்புள் ஆல்ரெடி என்னன்னா ஃபுல் எம்ப்ளாய்டா இருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளால வந்து சப்ளை கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணியும் இந்த எக்ஸஸ் டிமாண்டை வந்து கம்மி பண்ணி ஆகணும். அதுக்காக வந்து கவர்மெண்ட் தனியா வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. ரைட்டா? ஸோ இன்னும் ரொம்ப இன்டர்த்து போக வேணாம். பட் இன்ஃபிளேஷனரி கேப் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன பண்ணும் ஆல்ரெடி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியத்தை தாண்டியும் நம்மளுக்கு எக்ஸஸான டிமாண்ட் இருந்துச்சுன்னா அந்த டைம்ல வந்து கிரியேட் பண்றதான் இன்ஃபிளேஷனரி கேப். இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸஸ் டிமாண்டை தான் கம்மி பண்ணணுமே தவிர சப்ளை சைடை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது. அதை தான் இதுல சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இங்க வாங்கலாம். அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாலும் தரிசா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா amount by which the equilibrium level of real GDP exceed the full employment level of GDP. இதை எதை பத்தி பேசினா இன்ஃபிளேஷனரி கேப்பை பத்தியும் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க ஃபார் எனிதிங் டு பி ரெகனைஸ்ட் ஆஸ் வந்து மணி இட் நீட் டு ஹேவ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி ஒரு மணி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. எந்த ஒரு சென்ட்ரல் பேங்க் எல்லா கண்ட்ரிக்குமே வந்து சென்ட்ரல் பேங்க் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பேப்பரை வந்து இதுதான் 10 ரூபா ஸோ இதுதான் வந்து 100 ரூபா இதுதான் வந்து என்ன 500 அப்படின்னு சொல்லி வந்து என்ன அவங்க சொல்றது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அக்செப்டட் அஸ் வந்து மணின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இதுல யாரு சைன் பண்ணிருப்பானா நம்ம இதுல ஆர்பிஐயோட கவர்னர் வந்து எல்லா நோட்லயுமே வந்து சைன் பண்ண விச் மீன்ஸ் வந்து அவரு பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன சொன்னா ஒரு மணி வந்து என்னன்னா சொல்றது யாரு கையில இருக்குன்னா சென்ட்ரல் பேங்க் கையில இருக்கு. அதை சொல்றதுக்கான என்னென்ன கேரக்டர் எல்லாம் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆக்ட் அஸ் இன்டர்மீடியட் இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்
கண்டிப்பா தானே. ஒரு மணி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதை எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதான் நம்ம பார்ட்டர் சிஸ்டம் பண்டமாற்று முறையில் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட கரன்சி, கோல்டு, சில்வர் காயின் எல்லாமே உள்ள வந்திருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபார் வந்து கோட்டிங் பிரைஸ். இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் பாருங்க. மஸ்ட் பி ஈஸிலி வந்து டிவிசிபிள். இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஹேவ் அ ஹையர் வேல்யூன்னு வந்து ஆல்டர்னேட்டிவ் யூசர்னு சொல்றாங்களே. ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் அந்த 500 நோட் எடுத்துக்கலாம். அந்த 500 நோட் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? ஜஸ்ட் வந்து ஒரு பேப்பர் தான். இத வச்சு எதுவுமே வந்து ஒரு யூஸ் இல்ல. அப்ப என்ன சொல்லலாம்? ஒன்ஸ் அது கரன்சியா இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து மவுஸ் இருக்கு. ஆனா அது கரன்சி இல்ல அப்படின்னா, அது ஜஸ்ட் பேப்பரா மாறிடும். அதனால என்ன சொல்லணும்? தேர் இஸ் நோவேர் வந்து என்ன ஹையர் வேல்யூ இன் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் கிடையவே கிடையாது. அது வந்து எவ்வளவு தூரம் அந்த சென்ட்ரல் பேங்க் வந்து அக்செப்ட் பண்றாங்களோ, அது வரைக்கும் தான் அதுக்கு வந்து மவுஸ் இருக்கும். ஒன்ஸ் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஜஸ்ட் லைக் வந்து நார்மல் பேப்பர் மாதிரி மாறிடும் சரிங்களா? அதனால 4 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாயிரும். மிச்சம் 3 ஸ்டேட்மெண்டே கரெக்டா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1, 2, 3 தான் வரும் ரைட்டா? அப்ப ஆன்சர் 1, 2, 3 தான் கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருக்கு சரி. ஸோ இது ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். இது எல்லாமே என்சிஆர்டிலே வந்து டைரக்டா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மணி அப்படின்னு இருக்குன்னா, அது குவாலிஃபை பண்றதுக்கு சில வந்து கேரக்டர் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது என்ன டிவிசிபிலிட்டி வரும், போர்ட்டபிலிட்டி, அக்செப்டபிலிட்டி, ஸ்கார்சிட்டி, ஸ்டெபிலிட்டி, டிஃபிகல்ட் வந்து இமிடியேட், அதே மாதிரி வந்து ஸ்டாண்டர்டைஸ் வந்து இது எல்லாமே பேசிக்ஸ். அதனால ஜஸ்ட் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க சரிங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். 1, 2, 3 கரெக்டா இருக்கு. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஆக்சுவலி இது டைரக்டா வந்து என்னன்னா அந்த இயர் 2021 வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்த நியூஸ் தான். The sectoral share of வந்து cross value added GVA for the year 2009-10 to 2018-19 show that the share of வந்து service sector in the GVA in India has increased over the year. Which among the following have driven the maximum increase அப்படின்னு சொல்றாங்களே. இது என்ன அப்படின்னா ஒரு மேப் தான். ஜஸ்ட் அது தெரிஞ்சிருந்தா போகும். இது என்ன பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வேல வந்து என்னன்னா அகைன் அண்ட் அகைன் இது மென்ஷன் பண்றதுதான். இப்ப சர்வீஸ் செக்டர்ல வந்து எதுல அதிகமான வந்து ஷேர் இருக்கு அப்படின்னு பாருங்க. பினான்சியல், ரியல் எஸ்டேட் அண்ட் மாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீஸ் இதுதான் அதிகமா இருக்கு. நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? ட்ரேடு, ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் ஷேரா இருக்கும் அப்படின்னு வச்சு போயிடும். பட் கிடையாது. எது பாத்தீங்க அப்படின்னா 2008-9ல இருந்து 2018 பார்க்கும்போது எதுல அதிகமான வந்து ஜிவிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? பினான்சியல், ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீஸ்லாம் அதிகமா இருக்கும். ஏன்னா 22.05 இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரேடு, ஹோட்டல் அண்ட் கம்யூனிகேஷன் செக்டர் தான் வரும் ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டான ஆன்சர் வந்து இதுக்கு இது ஒரு பினான்சியல், ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீஸ். ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ரொம்பவே பேசிக்கான கொஸ்டின்ஸ். ஆன் த பேசிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ஸ் த எக்கானமி இஸ் டிவைடட் இன்டர்ம்னு சொல்றாங்களே. இப்ப எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷனை வச்சு நம்ம எக்கானமியை டிவைட் பண்ணா அதை எப்படி சொல்லுவோம்னா கொஸ்டின் தான் கேட்டிருக்கோம். இதுவுமே என்னன்னா என்சிஆர்ல டைரக்டா மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் அதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா எந்த மாதிரி செக்டர் பிரிப்பாங்க? ஆர்கனைஸ் அண்ட் அன்ஆர்கனைஸ் செக்டரை வந்து பிரிப்பாங்க. பேசிஸ் ஆஃப் அந்த ஆக்டிவிட்டி நேச்சர் அப்படின்னா பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர், குவானரி, அதே மாதிரி வந்து என்னன்னா குயினரி செக்டர் பிரிப்பாங்க. பேசிஸ் ஆஃப் த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இதை நம்ம சொன்னோம் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ். அதை வச்சு சொல்லும் போது ஆர்கனைஸ், அன்ஆர்கனைஸ் செக்டர் பிரிப்பாங்க. பேசிஸ் ஆஃப் அந்த அசட்டோட ஓனர்ஷிப், பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர். அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னா பேஸ்ட் ஆன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன் அப்படின்னு வந்தாவே நம்ம இதை எப்படி பண்ணா ஆர்கனைஸ் அண்ட் அன்ஆர்கனைஸ் செக்டரை வந்து பிரிச்சிருப்போம் ரைட்டா? பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் அப்படின்னா அசட் ஓனர்ஷிப் வச்சு வந்து வரும். சீசனல் டிஸ்கஸ் செக்டர் அப்படின்னு பிரிச்சே கிடையாது. பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டர் வந்து பேஸ்ட் ஆன் வந்து ஆக்டிவிட்டி எந்த மாதிரி நேச்சர்ல ஒர்க் பண்றோமோ அதை வச்சு வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் இதான் வரும். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், பாப்புலேஷன் ஜியோகிராஃபில இருந்து இந்த கொஸ்டின் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ வைட் ஸ்ப்ரெட் டியூ டு த ஸ்டார்வேஷன் அண்ட் எபிடமிக்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேட்கறாங்களே. இப்ப இந்த ஃபெமைன், பாவர்ட்டி, சிவில் வார், மால் நியூட்ரிஷன் இந்த 4ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தேர் இஸ் அ வைட் ஸ்ப்ரெட் வந்து டெத் இருக்க தான் போகுது. ஆனா ஸ்டார்வேஷன் அண்ட் எபிடமிக்ஸ்னால எது வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அகைன் இந்த சாப்டர், இந்த கான்செப்ட் வந்து என்சிஆர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப ஃபெமைனோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தவன் என்ன சொல்லுவாங்கன்னா தேர் இஸ் அ ஸ்டார்வேஷன் அண்ட் வந்து என்ன ஃபாலோட் பை எபிடமிக்ஸ். இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா பீப்புள் வந்து என்ன ஸ்டார்வா இருக்காங்க அப்படின்னா அப்ப எனக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்க என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வந்து சாப்பிட பார்ப்பாங்க. அதனால கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் எல்லாத்தையும் சாப்பிடும்போது தரிசே வந்துன்னா ரைஸ்ன்னு வந்துன்னா எபிடமிக்ஸ், டிசீஸ் வந்து என்னன்னா அதிகமா வந்துன்னா பரவ ஆரம்பிக்கும். ஸோ இது ரெண்டு தான் என்ன கேரட்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த 2 கேரக்டர் இருந்தாவே வந்துன்னா பீப்புள் ஸ்டார்விங்னாலும் சாகலாம், எபிடமிக்ஸ் டிசீஸ்னாலே வந்து சாகலாம். இதுதான் வந்துன்னா ஃபெமைன் ரிலேட்டட் ஆகும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபெமைன் ஆஃப் பெங்கால் இன் 1943 அந்த இமேஜ் தான் நான் வந்து நீங்க கொடுத்துருக்கேன் ரைட்டா? ஸோ அப்ப கரெக்டா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபெமைன் தான், ஏதான் கரெக்டா இருக்கு. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, பிரைஸ் டிக்ளேர்ட் பை கவர்மெண்ட் எவ்ரி இயர் பிஃபோர் த சோவிங் சீசன் டு ப்ரொவைட் இன்சென்டிவ்ஸ் டு த ஃபார்மர் இஸ் கால்னு சொல்றாங்களே.
ஆக்சுவலி ஒரு ஈஸி கொஸ்டின், ஏன்னா இது ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்னு சொல்லலாம், இல்ல அக்ரிகல்ச்சரோட வந்து பேசிக்ஸ் லெவல் கொஸ்டின், ஆர் நீங்க டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்றீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்போம். ஏன்னா ஃபார்மர் ப்ரொடக்ட் அதுக்கப்புறம் வந்து இது இஷ்யூ வந்து ரொம்பவே வந்து போயிட்டு இருந்துச்சு, ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்ட் ஆன்சர் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தான் வரும். இப்போ மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல நம்ம என்ன அடிஷனல் லேர்ன் பண்ண வேண்டியது அப்படின்னா, அஸ் ஆஃப் 2024 வந்து மொத்தம் எத்தனை கிராப்புக்கு வந்து எம்எஸ்பி கொடுக்குறாங்கன்னா 23 கிராப்புக்கு வந்து கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் வந்து சுகர் கேன். சுகர் கேனுக்கு வந்து எஃப்ஆர்பின்னு சொல்லுவாங்க, ஃபேர் ரெனுமரேட்டிவ் பிரைஸ் கீழே வந்துடும். சரி, இப்ப பேசிக்கா பார்த்தா இந்த எம்எஸ்பி கொடுக்கறது கவர்மெண்ட் தான். ஆனா யார் ரெக்கமெண்ட் பண்ணோம்? சிஏசிபி அப்படின்னு ஒரு பாடி. சிஏசிபினா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் வந்து என்னன்னு அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ் அப்படின்னு வரும். இதான் சிஏசிபி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி இயர் கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் நீங்க வந்து எம்எஸ்பி கொடுக்கலாம். பட் ஃபைனலா யாரும் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா கேபினட் கமிட்டியான்னு வந்து எக்கனமி அஃபேர் அப்படிதான். இது ஹெட்டட் பை வந்து பிரைம் மினிஸ்டர், இவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இதுல நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, அதாவது டீ, காஃபி, கிரவுண்ட்நட், டர்மரிக் இது நாலுமே நாட் பார்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல வந்து இந்த ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருந்தாங்க, கிரவுண்ட்நட், டர்மரிக் பார்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ கொடுத்திருந்தாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் அது தப்பு. ஸோ அதனால தான் சப்போஸ் யூபிஎஸ்சி கேட்கறாங்கன்னா அகைன் ரிப்பீட் பண்ணலாம். இப்போ நாலுமே வந்து நாட் பார்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 14 காரிஃப் கிராப் வந்து எம்எஸ்பி வரும், ராபில 7 வரும், மிச்சம் 4 கிராப் வந்துன்னா கேலண்டர் கிராப்ஸ் வரும். அப்புறம் டீ, ஹஸ்கட், கோகோனட், ஜூட், சுகர் கேன் இது நாலுமே வந்துன்னா கேலண்டர் கிராப். காரிஃப் அண்ட் ராபி கிராப் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 23 கிராப் வந்து வரும். இந்த 22 கிராப் வந்து அதோட சேர்த்து வந்து சுகர் கேன் ஆட் பண்ணா மொத்தம் வந்து 23 ஒரு ஐட்டம். ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், இது கேள்வி வந்து பேசிக்கா தான் கேட்டுறாங்க, பட் நம்ம லேர்ன் பண்ணும்போது அடிஷனல் லேர்ன் பண்ணினோம் இந்த இயர் 2024 ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் த ஹெட் ஆஃப் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் வேரியபிள் கேபிட்டல் கம்பெனி இன் இந்தியா which has submitted its report recently சொல்றாங்க. இது ஒரு பக்காவான வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின். இதுல பெருசா நம்ம லேர்னிங் கிடையாது, ஜஸ்ட் என்னன்னு வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தாவே போதும். இப்ப கேபி கிருஷ்ணன் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இது ஏன் வந்து என்னன்னா அந்த டைம் நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட் வந்து வேரியபிள் கேபிட்டல் கம்பெனி அப்படின்னு வந்து உன்னை கிரியேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து என்ன ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கணும். அந்த கமிட்டியை ஹெட் பண்றதா வந்து கேபி கிருஷ்ணன். இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா, கிஃப்ட் சிட்டி, அதாவது இன்டர்நேஷனல் வந்து ஃபினான்ஸ் சர்வீஸ் சென்டர் எங்க இருக்குன்னா இதுதான் கிஃப்ட் சிட்டி, குஜராத்ல இருக்குல்ல, அந்த குஜராத்ல வந்து என்ன வேரியபிள் கேபிட்டல் கம்பெனி அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணுங்க. இந்த மூலம் என்ன பண்ணுன்னா இந்த வேரியபிள் கேபிட்டல் கம்பெனி அசெட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து இந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஸோ இது ரிலேட்டட் வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சென்டர் லொகேட்டட் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து குஜராத். இதை ஹெட் பண்ணவர் யாருன்னா கேபி கிருஷ்ணன். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் பெருசா நம்ம வந்து லேர்ன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? கேபி கிருஷ்ணன் வரும், ரைட்டா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, which one of the following state ranked first on the sustainable development goal India index 2021 released by வந்து நித்தின்னு சொல்றாங்களே. இதுவுமே வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின், டைரக்டா என்ன ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2024 அப்கமிங் இயர்ல என்ன இதுல வந்து லேர்னிங் அப்படின்னா, நீங்க 2022 சிஏபிஎஃப் எக்கனாமிக் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதுல டேட்டா இப்படிதான் கேட்டிருந்தான், நித்தி ஆயோகோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்தியா இண்டெக்ஸ். ஆனா அவன் எப்படி கேட்டான்னா எந்த ஸ்டேட்னு கேட்காம கேட்டகரியா வந்து என்னன்னா நான் ஸ்டேட்டை பிரிச்சிருக்கேன், அதுல எந்த கேட்டகரி வராது அப்படின்னு கேட்டிருந்தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்பிரன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும், பர்ஃபார்மர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும், ஃப்ரெண்ட் ரன்னர் அப்படின்னு கேட்டகரி இருக்கும். ஸோ இதுல வந்து எந்த கேட்டகரிலாம் இல்லைன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். இப்ப இதுல இருந்து என்னன்னா எவ்ரி இயர் இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறான், அதுவும் இந்தியாவுக்குள்ள ரிலீஸ் பண்ற இண்டெக்ஸ்னா அதை நம்ம லேர்ன் பண்ணணும். இப்ப நித்தியாக்கு ரிலீஸ் பண்ற வேற ஏதாவது இண்டெக்ஸ் இருந்தா அதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022 படி, அதாவது அந்த இயர் படி வந்து 21 படி யாரு டாப் அப்படின்னா கேரளா தான் வந்து டாப்பா இருந்தாங்க. பட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் மொத்தம் 16 கோல் இருக்கு. இந்த 16 கோலையும் ஒவ்வொரு கோலையுமே ஒவ்வொரு ஸ்டேட் வந்து டாப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிஜி 1ல வந்து நோ பவர்ட்டி தமிழ்நாடு வந்து டாப், ஜீரோ கங்கால வந்து கேரளா, இந்த மாதிரி ஒவ்வொரு கோலுக்குமே வந்து ஒவ்வொரு டாப்பா இருக்கும். பட் ஓவரால் பார்க்கும்போது வந்து கேரளா டாப். 2024 படி வந்துன்னா இப்ப யார் ஸ்பாட்ல இருக்காங்க அப்படின்னா நம்பர் 1 ஸ்பாட் அப்படின்னு பார்த்தா அகைன் கேரளா தான் இருக்காங்க, சரியா? ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கணும். அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து இந்த கொஸ்டின் வாங்கலாம், சி கேரளா தான் வரும், ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், நம்மளோட கடைசி கொஸ்டின். இந்த லேட்டஸ்ட் வந்து சாண்ட்லர் குட் கவர்மெண்ட் இண்டெக்ஸ் விச் கிளாசிஃபை வந்து 104 கண்ட்ரி இன் டர்ம் ஆஃப் கவர்மெண்டோட கேபபிலிட்டி அண்ட் அவுட்கம்ஸ். இந்தியா ஹேஸ் பீன் வந்து ரேங்க்டு அப்படின்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி என்னன்னா இது பக்காவான வந்து அகைன் கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின் தான். நீங்க 2024 ஆர் 25 வந்து ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து என்ன லேர்னிங்னா இண்டெக்ஸ்ல இருந்து வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. ஸோ அதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல செலக்டடா இண்டெக்ஸ் எடுத்து அதுல இந்தியாவோட வந்து ரேங்க் பாருங்க. அதே மாதிரி அந்த இண்டெக்ஸை வந்து யாரு ரிலீஸ் பண்றா அப்படின்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ஒன்லைனர் தான் இருக்கு,
அதனால வந்து மிஸ் பண்ணக்கூடாது ரைட்டா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்லரோட குட் கவர்மெண்ட் இண்டெக்ஸ் 2021 படி இந்தியாவோட ரேங்க் வந்துன்னா 49. இதுல பெருசா வந்து வேற எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ரேங்க். இது எது ரிலேட்டடா ரிலீஸ் பண்றாங்க அது தெரிஞ்சாவே வந்து மோர் தென் எனஃப். ரிலீஸ் பண்றது சாண்ட்லர் இன்ஸ்டியூட் ஆஃப் வந்து கவர்னன்ஸ். எதுக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிலேட்டட் டு வந்து குட் கவர்னன்ஸ். அப்ப கரெக்டான ஆன்சர் என்னன்னா இந்தியாவோட ரேங்க் வந்துன்னா 49th இருக்குது. ஆன்சர் ஏ தான் வரும். ஸோ இதோட 2021ல எக்கானமில என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு என்டையரா பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.